இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, உங்க எல்லாருக்கும் அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. லைஃப் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷனே இல்லை. ஒரு பிரச்சனை வந்தா மறு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை மேல பிரச்சனையா தான் இருக்கே தவிர வாழ்க்கை நார்மலே ஆக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. கேட்டோம்னா நீ நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க, அதனால நெகட்டிவா நடக்குது. டே லைஃபே நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. பாசிட்டிவா நினைச்சாலும் நெகட்டிவ் தான் நடக்குது, நெகட்டிவா நினைச்சாலும் நெகட்டிவ் தான் நடக்குது. என்னன்னே தெரியல. அதாவது நம்ம லைஃப் எப்படி தெரியுமா, நான் பேட்டரி ஃபுல்லான மாதிரி 100% இருந்துச்சு. 2025ல அடிப்பட்டு ஏமாந்து 50% வந்துச்சு. இப்போ 2026ல பேட்டரி ஃபுல்லா ஒன்று பார்த்தா 50ல 30 குறைஞ்சிருச்சு. இன்னும் 20 தான் இருக்கு. சரி, என்கிட்டாவது ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு கஷ்டமா போயிட்டு இருக்க, ஏதாவது ஒரு ஸ்டாப் வரும்னு பார்த்தா அந்த ஸ்டாப்லையும் கஷ்டம் தான் நிற்குது. வாடா மாப்பிள்ள உனக்காண்டி தான் நிற்கிறேன், என்ன வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லுது. கை பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க. வழி பிறக்கல, வழி தான் சேருது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, உங்களுக்கு அப்படி நடக்குதா என்னன்னே தெரியல. எங்கிட்ட திரும்பினாலும் அடிக்கிறாங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் உறவுகள்லேருந்து எல்லாமே ஏமாத்துது. யாரையுமே நம்ப முடியல. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சிரிக்கிறதா அழுகிறதா, அழுக கூட முடியல, அப்படி இருக்கு. வலி அவ்வளோ இருக்கு, வெளியில சொல்லவும் முடியல. எங்கிட்ட திரும்பினாலும் வழியை சொன்னோம்னா சிரிக்கிறானுவோ. சரி, நம்ம கஷ்டத்துக்கு ஆறுதலுக்கு யாராவது இருப்பான்னு பார்த்தா அதுவும் ஏமாத்துதுங்க. எல்லாம் தேவைக்காக தான் பழகுதுங்க, யாரையும் நம்ப முடியல. ஆனா இந்த வருஷம் 2026 1ஆம் தேதியிலேருந்து வச்சு செஞ்சிருச்சு. சொல்லுங்க, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கா, இல்லை உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க, பார்ப்போம்.